தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு இறை செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. இயேசு நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தூய ஆவியின் வரங்களை புரிந்து கொள்ளுதல், தூய ஆவியின் வரங்களை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாட்களில் வரங்கள் என்ற தலைப்பில் அடிப்படையில் வல்லமையான, புதுமையான, பிரமிப்பூட்டக்கூடிய, நம்முடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய பல விஷயங்கள் உலகத்தில் நடப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற சூழ்நிலைகளிலே விதமான காரியங்கள் மிக அதிகமாய் நடப்பதை, ஜனங்கள் அந்த சூழ்நிலைக்கு அதிகமாய் செல்வதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி செயலாற்றும் போது வரங்கள் செயல்படுகிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முக்கியமாக அதை ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் அப்படின்னு அந்த வசனம் தொடர்ந்து செல்லுது. அப்போ நமக்கு பரலோக தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய கிருபை, அந்த பரிசுத்த ஆவியினாலே வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களாய் செயல்படுகிறோம். விசுவாசிகளை குறிக்கிற வார்த்தை அது. 1 கொரிந்தியர் 12:7-11 வரை வாசித்தீங்கன்னா அது நான் கொஞ்சம் வழக்கமாய் படிக்கிறோம். ஆவியினுடைய அனுக்கிரகமும் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படினில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆக பரலோகத்தின் பரிசுத்த ஆவியின் அங்கீகாரத்தை பெற்றவர்களுக்குள் அந்த ஆவியானவர் வரங்களை செயல்படுத்துகிறார். சிலருக்குள்ளே ஒரு வரம் இருக்கலாம், சிலருக்குள்ளே ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்களும் செயல்பட வாய்ப்பு உண்டு. அப்போஸ்தலர்கள் என்ற தகுதிக்குள்ளவர்களுக்குள்ளே எல்லா வரங்களும் செயல்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை பல வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். நல்லது. ஆகவே இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்குட்பட்ட பல விஷயங்கள் செயல்படுகிறது என்று அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பொதுவாக நம்புகிறார்கள், நம்பக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் நான் கடந்த நாளிலே செய்தியில் சொல்லியிருந்தேன், குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் இருந்தா அவ பவுலுக்கும் சீலாவுக்கும் இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த குறை சொல்லுகிற ஆவியை உடையவளாக இருந்தவள் செய்தி சொன்னாள். அதை பவுல் பல நாள் நம்ப வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இப்படி அவள் பல நாள் செய்து கொண்டு வந்தாள். அப்புறம்தான் இது ஒரு தந்திரமான ஆவி என்கிறத அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டனால அந்த ஆவியை துரத்தினாருங்கிறத நாம் அப்போஸ்தலர் 16:16 நாம் அந்த பகுதியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு மிக சரியாய் துல்லியமாய் அந்த செய்தியை அது பரிசுத்த ஆவி அல்ல, அது குறி சொல்லுகிற ஆவியுடையவள் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. அந்த ஆவிகள் அந்த ஆவி செய்தது என்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்புறம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்தீங்கன்னா, அதாவது அந்த வலு சர்ப்பத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான ஆவிகள், அது அதுவும் வெளிப்படுத்தல் 16:13 அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள்,
அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அசுத்த ஆவி, வலுசர்ப்பத்தின் ஆவி, அந்த கேட்டகரி, அந்த சிஸ்டமும் இந்த குறி சொல்லுது. அற்புதங்களை செய்கிற காரியங்களெல்லாம் நாம் அங்கே இந்த வசனத்துலேயும் பார்க்குறோம். அதனால் ஒரு குறி செல்லுதல் போல, வெளிப்பாடு போல, தீர்க்க தரிசனம் போல ஒன்று ஒருவர் சொல்லிவிட்டால் அது பரலோக தூய ஆவியினால் தான் நடக்கிறது என்று 100க்கு 100 நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அற்புதங்கள் நடந்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசே கோலை போட்டான பாம்பாகி விட்டதென்றும் எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படியே செஞ்சார்கள் என்றும் ஒரு செய்தியை நாம் அங்கே படிக்கிறோம். ஆகவே இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் என்பதை நான் கடந்த நாளிலே ஒரு செய்தியிலே நான் சொல்லியிருந்தேன். ஆகவே தான் இப்போ அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து வந்த தூய ஆவியின் வரங்களை எப்படி அடையாளம் காணுவது, புரிந்து கொள்வது, அதுக்கு புறம்பானதை எப்படி புரிந்து கொள்வதுங்கிற ஒரு சவாலான ஒரு சிக்கலான விஷயம் நமக்கு முன்பாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இருக்குது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்ற மிக சிக்கலான ஒரு நிலை இருக்குது. இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இல்லாததுனால தான் இந்த நாட்களில் இயேசு நாமத்தில் நிறைய காரியம் இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து ஜனங்கள் ஏமாந்து அந்த பக்கம் போகிறாங்க. அது எந்த ஆவியினாலும் செயல்படுறதுங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் பெரிய குழப்பம் இது கடைசி நாட்களில் நடக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அவங்க இப்படிலாம் செய்வாங்க, அற்புதங்களை செய்வாங்க. அதுதான் மற்ற 7:21 படித்தோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாமல் என்ன கர்த்தாவே நீ என் நாமத்தை தான் பயன்படுத்துவாங்க, என் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, என் நாமத்திலே அற்புதம் செய்வாங்க, என் நாமத்திலே பல பிரமைப்பூட்டும் காரியங்களை செய்வாங்க, செய்தோம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நாமத்தில் தானே செஞ்சோம் என்கிட்ட சொல்லும்போது, இல்லை நீங்கள் அக்கிரம செய்யக்காரர்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது இல்லையா, ஒன்றும் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று நான் அந்த நாளிலே சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று சொல்லுவேன் என்று சொல்வதாய் அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால இது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது என்பதை நாம் மறப்பதற்கில்லை என்பதால் தான் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். நல்லது. இப்போது நாம் அதற்குரிய பரிகாரத்தை அதை அதை புரிந்து கொள்ளக்கூடிய வழிகளை நாம் சிந்திக்கிறோம். இப்போ நாம் ஏற்கனவே அந்த வாசித்த ரோமர் 12:6 அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால், அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இதுதான் ரொம்ப முக்கியம். அது தீர்க்க தரிசனமானாலும் எந்த வரத்தின் அடிப்படை சார்ந்த எதுவாக இருந்தாலும் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன், செய்ய கடவன் என்ற ஒரு அடிப்படையை இந்த இடத்துல பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு தான் மற்ற காரியங்களை நான் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ விசுவாச பிரமாணம்னா என்னன்னா, நாம் எதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்கிறது தான் அதனுடைய ஒரு விளக்கம். எதை எப்படி விசுவாசிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் ஒரு முழு பைபிளை அவங்க தேவனுடைய வார்த்தையை நம்புகிறாங்க. அதில் உள்ள எல்லாவற்றையும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இது முழுசும் விசுவாச பிரமாணம் அப்படி தான் பொதுவாக நினைத்து கொள்கிறார்கள். இதுதான் முதலாவது பிரச்சனைக்குரிய காரியம். அதை நாம் தெளிவாக நாம் பார்ப்போம். இப்போ நான் அது மாதிரி பைபிளில் இருக்க முழு விஷயத்தையும் நாம் நம்பணும், அதில் நான் அதை சார்ந்திருக்கணும், அதை விசுவாச பிரமாணமாக எடுக்கணும்னு சொன்னால் நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து எத்தனையோ காரியங்களை நம்ப வேண்டியதும் செய்ய வேண்டியதும் கடைபிடிக்கிறதுமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நாம் இயேசுவை நம்முடைய இரட்சகராய் மேய்ப்பராய் இல்லையா, அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார், பிரதான அப்போஸ்தலராக இருக்கிறார், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார், அவர் தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார், மணவாளராக இருக்கிறார் என்றெல்லாம் நிறைய அவரை குறித்த வசனங்களை நான் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு மையம் என்பது தான் இங்கே நமக்கு உருவாகிற முதலாவது பிரச்சனை இல்லையா. கிறிஸ்து மையமா இல்லை வேற நபர்களும் இருந்திருக்காங்க பல காலத்தில் இருந்து, அவர்கள் மையமா
என்ற ஒரு கேள்வியே முதலாவது நமக்கு வருகிறது. நாம் இங்கே கிறிஸ்துவை தேவகுமாரனாய் தலைவராய் அல்லது அதைத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் மையமாக நாம் நம்ப வேண்டும். மத்தேயு 11 28 29 வசனத்திலே இயேசு சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களும் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறார். என்னிடத்தில் வாருங்கள். மோச இடத்துல போங்க, தீர்க்கதரிசி இடத்துல போங்க, அல்லது அப்படி போங்க, அந்த மாதிரியான பேசாமல் என்னிடத்தில் வாருங்கள் அழைப்பு. நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். 29வது வசனத்தில் நான் சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என அழகாய் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய நுகம், இந்த நுகம்னு சொன்னால் அந்த வயல் விவசாயம் செய்கிறவங்க பழைய காலத்தில் கலப்பை பயன்படுத்துவாங்க. அதுக்கு 2 காளை மாடு முன்னால் கட்டணும். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு கிராஸ் பார், ஒரு உருண்டை வடிவத்தில் ஒரு கிராஸ் பார் வைப்பாங்க. ஸோ இதுக்கு தான் நுகம் அப்படின்னு பேர். அதை மேலே வச்சு அதில் தான் அந்த ஏரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காளை மாடுகள் முன்னால் போகும்போது அந்த 2 காளை மாடுலேயும் அந்த கிராஸ் பார் கட்டி இருக்கிறதுனால அது முன்னால் போகும். அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஏரம் அந்த வயலை உழுது கொண்டே செல்லும்ங்கிறது அது பழையவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி அது ரொம்ப குனிந்து தாழ்மையாய் அதை களத்தில் ஏற்றுக்கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய நுகத்தை உங்கள் களத்தில் வைக்க போகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே பணிவுடன் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். கற்றுக்கொள்வதற்கு தான் அந்த தாழ்மையோடு கற்றுக்கொள்கிற அனுபவத்தை தான் இங்கே நுகம் என்று குறிப்பிடுவதாக நாம் வழங்கிக் கொள்கிறோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? நியாயப்பிரமாணம் இல்லையா? மோசையின் பிரமாணம் இல்லையா? தீர்க்கதரிசியினுடைய ஆகமங்கள் இல்லையா? இதெல்லாம் தாராளமாக இருந்தில்ல. அங்கே போய் கற்றுக்கொள்ளுங்கள், அதை படிங்கன்னு சொல்லாமல் என்னிடத்தில் என்று அவர் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 8 31 32 வசனத்தில் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே நம்ம விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் தான் நிலைச்சிருக்கணும். மோசையினுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்க முடியாது. நீ மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் ஆகமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அதன்படி நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் என் சீசனாக இருக்க முடியும். இதுதான் சத்தியம், இதுதான் உங்களை விடுதலையாக்கும். ரொம்ப அழுத்தமான வார்த்தை அது. யூதர்களை பார்த்து இப்படி சொன்னால், யூதர்கள் அல்லாத பிரஜாதிகளை பார்த்து இது எவ்வளவு அதிகமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நம்ம பார்த்து சொல்கிறாரு தானே ஏற்றுக்கொள்ளணும். அப்போது நம்முடைய கிறிஸ்துவை மையமாக கொண்டவருடைய விசுவாச பிரமாணம் இயேசுவின் உபதேசம், இயேசுவின் மாதிரி, இதுதான் நமக்கு விசுவாச பிரமாணங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கணும். நம்ம பழைய இப்போதும் அந்த சிஎஸ்சி சபை ஸ்தாபனத்தில் நிச்சய விசுவாச பிரமாணம் என்று முக்கியமாக அறிக்கையிட வேண்டும், அடிக்கடி பண்ணுவோம். அதில் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் இப்படி பிறந்தார், இப்படி வாழ்ந்தார், மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எழுந்தார், அவர் மரித்தோரையும் உயிரோடு இருக்கிற நியாயம் தீர்க்க வருவார், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன், மரித்தோர் உயிர் தழுதலையும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுறோம். நம்ம யாரும் ஆதியாகமத்திலிருந்து உள்ளதெல்லாம் அறிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறல்ல. மோசையின் காரியங்கள்லாம் விசுவாசிக்கிறேன்னு அறிக்கை பண்ணலை, இயேசுவை தான் அறிக்கை பண்ணுறோம். அது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அதை அமைச்சிருக்காங்க, சரிதானே? அப்போ நம்முடைய விசுவாச பிரமாணத்தின் அடிப்படை இயேசுவின் உபதேசத்தையும் மாதிரியும் சார்ந்திருக்கணும். மற்ற 7ஆம் அதிகாரம் 24 25 வசனத்தில், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிஞ்சது, வெள்ளம் வந்தது,
காற்று அடிச்சது, அந்த வீட்டின் மேல் மோதிச்சுது. ஆனால் அது விழலை, ஏன்னா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசுவின் உபதேசம்தான் நம்முடைய வலிமையான அஸ்திபாரம்ங்கிறத இங்கேயும் இயேசு உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20 - 22 அந்த வசனங்களுக்குள்ள நான் வரும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அவருக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தர்கள் பரிசுத்த ஆலயமாக எழும்புது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் கிறிஸ்து மூலக்கல் என்று 2 கேட்டகரி. ஏன்னா நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வேளை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருப்பேன். அப்படி செஞ்சா என் உபதேசத்தின்படி சீசராக்கணும், என் உபதேசத்தின்படி நீங்கள் போதனை செஞ்சு நீங்கள் நடத்தினா உங்களோடும் உங்கள் சபையாரோடும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே அவள் இயேசு சொன்னது மூலக்கல்லுன்னு சொன்னால் வீடு கட்டும்போது முதலாவது 2 காணா ஸ்டோன் வைக்கிறாங்க. அதுதான் முதல் கல் இல்லையா? அப்போ இயேசுவின் போதனைகளும் மாதிரி, அவர் காட்டின மாதிரி இல்லையா? நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் வச்சு போனேன்னு சொல்லி அதை யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 13:15 நாம் அதை வாசிக்கிறோம். நான் செய்தது போல செய்யும்படி உபதேசங்களையும் கொடுத்தார், மாதிரியை கொடுக்கிறார். 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி, அந்த வசனத்துடைய பிற்பகுதி, அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். 3வது அது 1 யோவான் 2:6 அவருக்குள் அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். அப்போ இயேசுனுடைய வார்த்தை மாதிரி தான் மூலக்கல் இல்லையா? அப்புறம் இதுக்கடையில் ஒரு நூல் கட்டுவாங்க, அந்த நூலுக்கு உள்ளதான் உட்பகுதி, அந்த நூலை அனுசரித்து மற்ற கல் வைப்பாங்க. அதுதான் இயேசுவின் அப்போஸ்தலருடைய போதனை. ஏன்னா நான் கட்டளையிட்டதை நீங்கள் தான் போதிக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் இயேசுவின் அப்போஸ்தலர்களை அடிப்படையாய் கொண்ட தீர்க்கதரிசிகளும் சொன்ன செய்தி. தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் மறைவான செய்தி சொல்கிறவங்க. இது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா சிலர் தவறாக ஒரு காரியம் செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை தான் அது குறிக்குது அப்படின்னு சொல்லி அந்த தந்திரமான ஒரு தான் அந்த வேத புரட்டு ஆவியினுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி நாம் குறிப்பிடுறோம். இது தந்திரமாக அந்த வேலையை செய்யுது. இது புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, அதாவது இயேசுவை அவருடைய உபதேச மாதிரி மூளைக்கொள்ளாய் கொண்ட தீர்க்கதரிசிகள், அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடிப்படையில் செயல்படுகிற தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனைய ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அப்படின்னு நாம் படிக்கிறோம். பார்த்தீர்களா? இவர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் என்ற அழைப்பு தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. பேர் சொல்லியிருக்கு. இவங்க அப்போஸ்தலருடைய உபதேசம் கிறிஸ்து மூலக்கல் என்கிற அடிப்படையில் இருந்து தீர்க்கதரிசிகள். இதுதான் அசுத்தாவி, வஞ்சிக்கிராவி, வேத புரட்டாவி எங்கெங்கெல்லாம் செயல்படுறங்கிறத ஆவியானவர் நமக்கு காட்டி தருகிறார். சரிதானே? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா அங்கல்ல, அது மோசேனுடைய அஸ்திபாரத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். இது கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் செயல்படுற தீர்க்கதரிசிகள். இங்குதான் அடிப்படை வேறுபாடு தொடங்குகிறது. இப்போ உள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இந்த அஸ்திபாரத்தில் இல்லை, அவங்க பழைய அஸ்திபாரத்தில் செயல்பட பிசாசு அவர்களை பயன்படுத்துகிறாங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? வசனம் எல்லாம் தெளிவாக தான் இருக்குது. எல்லாருமே அதை புரிந்து கொள்ளல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ முதலாவது பிரச்சனை,
இயேசுவும் அப்போஸ்தலருடைய போதனை மாதிரியின் அடிப்படையில் செயல்படாத தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தீர்க்கதரிசிகள் அல்ல. அல்லது அற்புதங்களை வேணால் செஞ்சாலும் அதெல்லாம் பரலோகத்திலிருந்து இயேசுவால் அனுப்பப்பட்ட. ஆனால் இயேசு தானே இந்த பரிசுத்தாவி அனுப்புகிறாரு நம்ம பார்த்துட்டோம். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்தாவின்னு இயேசு சொல்லுவார். என் வசனத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிங்க, நான் பிதாவை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு பரிசுத்தாவி அனுப்புவேன். ஆவினால அக்கினினால ஞான ஸ்நானம் கொடுப்பேன். இயேசு தானே சொன்னாருங்க. அப்போ இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலருக்கும் சம்பந்தம் இல்லாத செய்திகளை கொண்டு வர்றவங்க, செயல்களை செய்கிறவங்கள, அவங்க மாதிரி வச்சுருக்கவங்கள எப்படி இயேசுவின் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசு அனுப்பின ஆவினால் வந்த தீர்க்கதரிசின்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நாளும் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படை நம்ம பார்க்குறோம்ல, அந்த அடிப்படை பிரமாணத்துக்கு ஏற்பதான் கிறிஸ்துவால் அனுப்பப்படும் தூய ஆவியின் வரங்கள் செயல்பட முடியும் இல்லையா? இயேசுக்குள்ள அந்த காரியம் நடந்ததுன்னா அந்த ஆவி தான் செயல்படுத்துச்சு. அப்போஸ்தலருக்குள்ள இந்த காரியம் இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள செயல்படுத்துச்சு. இப்போ வர்றவங்க இந்த டைப்பில் இல்லைன்னா அப்போ வேறு ஆவியில் நடக்கணும் தானே அர்த்தம். இது இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுற ஆவி இல்லை, அதனால நடக்கிற வரங்கள் இல்லை, செயல்கள் இல்லைங்கிறத தான் மிக மிக முக்கியமாக அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இந்த டூல் வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும், உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் தான் இயேசு நாமத்தை பயன்படுத்திட்டு செயல்படுறாங்க, பைபிளை வச்சு ஏமாத்துறாங்கங்கிறது இப்போது அடிப்படையில் புரிஞ்சிடும்ல, புரியணும். அப்போ இந்த விசுவாச அடிப்படை பிரமாணத்துக்கு ஏற்ப தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், அந்த வரங்களின் செயல்பாடு இருக்கணுங்கிறது தான் அந்த ரோமர் 12:6 நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நமக்கு பிரச்சனை இருக்குதான், அதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு எதிராக பைபிளில் இருக்கிற வேறு வசனங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுற செய்திகள், செய்யப்படுற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியினால் நடக்கிற காரியம் கிடையாது. சரிதானே? தெளிவு தானே? இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுற ஆவி இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலருடைய அடிப்படையில் தான் செயல்பட வைக்கும். இதுதான் மிக முக்கியமான காரியம். இதுதான் வேத புரட்டு ஆவியினுடைய தந்திரம் இந்த இடத்துல தான் செயல்படுது. நீங்கள் யோவான் 8:44 பிசாசை குறித்து இயேசுநாதர் சொல்கிறார், யூதரில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், ஆதி முதல் மனுஷ கொலைபாதனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்துல கிடையாது, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறதில்ல, அவன் சொந்தமாக எடுத்து பேசுகிறான், நீங்கள்லாம் அவனுக்கு பிள்ளை, அப்போ அவனுக்கு குணம்தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பிசாசு சத்தியத்தை புரட்டுறவன், சொந்தமாக பேசுகிறவன் இல்லையா, சத்தியத்தில் நிற்க அதுவும் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ யூதரில் பார்த்து சொல்கிறார், நீங்களும் அவனுக்கு பிள்ளைகள்னு சொல்கிறார், ஆபிரகாம் பிள்ளை கிடையாது. ஏன்னா நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசனம் 8:8 நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? இதோ வேதபாரருடைய கள்ள எழுத்தானே அதை அபத்தமாகிறது, ஞானிகள் வெட்குவார்கள், கலங்கி பிடிபடுவார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது, கர்த்தருடைய சொல்லை வரத்து போட்டார்கள். 8:9 எரேமியா 8:8. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையை இவர்கள் திருத்தினார்கள், புரட்டினார்கள், கர்த்தருடைய சொல்ல விட்டுட்டு சொந்த கருத்தை எழுதுனாங்கங்கிறது தெளிவாக இருக்குது. அது வேறு பகுதியிலே இருக்குது. அதில் தான் பவுல் சொல்வார் தீத்துக்கள் நிருபத்தில், யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி ஆரோக்கியமான காரியங்களை நீ பேச வேண்டும். அநேகர் அதை சொன்னதே பவுல் தான் சொல்கிறார். நீ யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு விலகணும்னு சொல்கிறது யார் சொல்கிறாருன்னா இந்த பவுல் தான் சொல்கிறார். ஏன்னா இவர் ஒரு காலத்தில் ஆமாம் பெரிய நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப விசுவாசம் உள்ளவர் தான், அப்படியெல்லாம் ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் இப்போ அவரே தான் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் தேறினவர் தான் சொல்கிறார், ஏப்பா இதெல்லாம் கட்டுக்கதை, இந்த கட்டுக்கதைகளுக்கு நீ இடம் கொடுக்கப்படாது அப்படின்னு
தீத்துக்களின் நிருபத்தில் அந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். அதாவது ஒரு காலத்தில் அவர் அதை பெரிய வேதமாக நினச்சிட்டு இருந்தார். இப்போ ஆண்டவர் இயேசு பழைய கண்ணை குருடாக்கி புதிய கண்ணை திறந்து விடுறாருல்ல. ஆமாம், கண்ணு குருடாக்கி தானே தமஸ்குக்கு போகிற வழியில் விடுறாரு. இப்போ திருப்பி யார் அனனியாவை அனுப்பி அவர் அவனுடைய கண்ணை திறந்து விடுறார். கண்ணை திறந்து விடும்போது தான் இப்போ புதிய வெளிச்சம் வருது இல்லையா? கண்ணை திறந்து விடும்போது தான் அந்த புதிய வெளிச்சத்தை அவர் பார்க்க முடியுது. அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது தான், அந்த வெளிச்சத்தில் தான் இவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார். அது தீர்த்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கு. இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்திரமாய் அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கப்படாது. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளு அப்படின்னு. ஸோ இப்போ அவர் சொல்கிறார், இது கட்டுக்கதை அப்படின்னு அவரே சொல்கிறார். ஏன்னா ஒரு காலத்தில் 2 கொரிந்தியர் 4:4 சொன்ன மாதிரி கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடி பிரபஞ்சத்தின் தேவன் அவனான் மனக்கண்களை குருடாக்கிட்டான்ல. அதனால் அந்த குருட்டுத்தனத்தில் சிக்கிட்டான். இவரெல்லாம் அந்த குருட்டுத்தனத்தில் இருந்தாங்க. இப்போது தேவன் அவருடைய கண்களை திறந்து விடும்போது, அந்த குருட்டுத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது தான் அவங்க இந்த சத்தியத்தை புரிகிறாங்க. கட்டுக்கதையில் இருந்துட்டோம், வீண் பாரம்பரியங்களில் இருந்துட்டோம், உலக வழக்கத்தில் இருந்துட்டோம், இதுக்கும் பரலோக தேவனுக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிற ஒரு தெளிவுக்குள்ளே வருகிறாள். அதுதான் உண்மை. சரி, அப்போ யூதருடைய கட்டுக்கதை அப்படின்னு ஆயிடுச்சு. இதை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யூதர்களே, அது யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவினால் பிசாசினால் உண்டார். அவன் சொந்தத்தில் பேசுவான். சொந்தத்தில் பேசினால இயேசு சிலுவையில் தொங்கும்போது, மன்னிக்கவும், அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது பிசாசு அவரை சோதிக்கிறதுக்கு வர்றான். வரும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவரை எருசலேமின் உப்பரிக்கையில் கொண்டு விடுறான். விட்டுட்டு அவன் சொல்கிறா, நீருங்கிறது தாழ குதியும், உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர்கள், அதாவது அது எங்கே இருக்குன்னா சங்கீதம் 91 சங்கீதத்தில் 11, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதியிருக்கு. இந்த வசனத்தை பைபிளில் தான் எடுத்துகிட்டு வர்றான் பிசாசு. அதான் கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி பைபிளை வச்சு மனுஷரில் முட்டாளாக்குறாங்கங்கிறதுக்கு இங்கே ஒரு ஆதாரம். ஏதப்பரட்டன் பிசாசு சொல்கிறான், எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? இங்கே எழுதியிருக்கிறது என்னன்னு கேட்டால், உன் வழிகளில் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடராதமாக கொண்டு போவாங்க. சரி, இப்போ இவன் ஏசுனார்கிட்ட சொல்கிறது என்னன்னா, நீர் இங்கிருந்து தாழ குதியும், அப்பொழுது உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். சொன்னது வழிகளிலே காப்பாருங்கிறது தான். ஆனால் இவன் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அது லுக்கா 4:9 இருக்குல்ல, இங்கிருந்து தாழ குதியும், அப்புறம் தூதர்கள் ஏந்திட்டு போவாங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான், ஏறக்குறைய. ஆமாம், தூதர்கள் ஏந்திட்டு போவாங்கப்பா, நீ குதிச்சாலும் சரி விழுந்தாலும் சரி, சின்னதான், ரொம்ப நுட்பம் இல்லையா? அப்போ தான் ஆண்டவர் சொல்லார், அவரை பரீட்சை பாராதிருப்பாங்கன்னு சொல்லியிருக்குல்ல, அதுக்கு சொல்லலை. இது வர வழியில் நமக்கு தெரியாமல் ஒரு குழி கொண்டு வந்துட்டா தெய்வத்தொழில் பார்ப்பாங்க, நீயா போய் குதிச்சா பாதுகாக்க மாட்டாங்க, அப்படி சொல்லலை. அது வேத புரட்டாவி பிசாசனுடைய சாமர்த்தியம். இயேசுநாதர்கிட்டே பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ நுட்பமாக டிஸ்ட் பண்ணுறான். நம்மெல்லாம் விட்டு வைப்பானா என்ன? இப்படி அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். சொன்னது ஒன்று. இது மாதிரி தான் யூதர்களும் சொன்னது ஒன்று, கொலை செய்யாதிருப்பாருன்னு இவர் எழுதி கொடுத்துருப்பார். 10 கட்டணம் இவர் தான் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இவன் சொல்லுவான், அவனை வெட்டு, இவனை குத்து, அவனை அழி,
நிர்மூலம் பண்ண எல்லாம் நிறைய இருக்கும். அது ஆராய்ப்போனா நிறைய சிக்கல் அங்கே வந்துடும். இப்போ கொலை செய்யப்படாது தானே அவர் கை வச்சு தானே எழுதி கொடுத்தாரு. அவர் தனக்கு கை வச்சு கல்லில் வெட்டி லேசர் மாதிரியா எழுதி கொடுத்தாருல, அதானே உண்மை. அப்புறம் கொலை செய்வான்னு அப்படி இப்படி சொல்ல முரண்பாடாக பேசுவாரா? பேச மாட்டார். நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்குள்ளே இப்போ போகல. ஸோ இந்த வேத பரட்டு ஆவிதான் இப்போதும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள்ள ஊடுருவி செயல்படுது. அவங்கள வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. அந்த வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணுவாங்களாம். ஒரேடியாக புதிய பைபிள் ஒன்றும் கொண்டு வர மாட்டாங்க, அதுதான் உண்மை. புதிய ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்துட்டா, இப்போ சில வேளை பைபிளில் இருக்கிற விஷயங்கள் வேறு ஏதாவது புஸ்தகத்தில் இருந்தானால மற்ற வேதங்கள்லாம் படிச்சிருக்கவேன்ல, அதை பற்றி சொல்லுவேன். அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னா ஐயோ உடனே அவங்களுக்கு டென்ஷன். அங்கே இருக்கலாம் சொல்லக்கூடாது. இதே விஷயம் அங்கே இருந்தாலும் வேறு வேதத்தில் இருந்தால் என்ன செய்யப்படாதான், சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க சில வேளை. இப்போ பேதுருவே சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசியெல்லாம் இருந்தாங்க. அது மாதிரி கள்ள புதல், அது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணுவாங்க. எப்படிங்க? வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார். இயேசு ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார், நன்மை செஞ்சு விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொன்னதுபடியிலே அவங்க பேசணும். அதான் அந்த அஸ்திபாரம் பார்த்துட்டோம், இயேசுவின் போதனை மாதிரி. அதான் ஆண்டவரை விட்டுருவாங்க. இந்த ஆண்டவரை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போவாங்க. அங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்து இது வேதத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குலாம் சொல்லுவாங்க. பிசாசு அப்படி தானே சொன்னான். இயேசு சொன்னது எங்கே இருக்குது? ஏன் அதான் நீ சொல்ல மாட்டேங்கிற? நீ அப்போஸ்தலர் சொன்னதை சொல்ல மாட்டேங்கிற? ஸோ இப்படி தந்திரமாக நுழைய பண்ணுவாங்க. கெட்ட நடக்கைகளை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. அதனால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அது மலிவிப்போம். எல்லாரும் அந்த லைனில் தான் போகிறான். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வாங்க. இங்கே வாங்க, என்கிட்ட வாங்க, இயேசுகிட்ட போகாதுங்க, அவர் சொல்கிறத செய்யாதுங்க, அவருக்கு அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தில் போகாதுங்க, இங்கே வாங்க, எனக்கிட்ட வாங்க, நம்ம ஜெபிக்கலாம், நான் தரேன், நான் வரேன் இருக்குது. இப்படிலாம் நிறைய பேர் கூப்பிட்றாங்கல்ல, இந்த கேட்டகரி தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் செயல்படுவார்கள்ங்கிறத முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருக்கு இல்லையா? இப்படி தந்திரமாய் செயல்படக்கூடிய சூழ்நிலை. அதில் குறி சொல்கிறது மாதிரி வெளிப்பாடு வந்துடும், அற்புதங்கள் நடந்துடும். இந்த ஜனங்கள் இந்த அற்புதங்களை இயேசு நாமத்தில் செஞ்சால் இயேசு இல்லையா பின்பற்றி இருக்கணும். ப்ராப்ளம் என்னென்னா, இயேசு நாமத்தில் அற்புதம் நடந்தால் சரிப்பா இயேசு என்ன சொல்கிறாரு நாங்கள் கேட்குறோம், அதை மாதிரி போகணும். இவங்க அதுக்கு விட மாட்டாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சரி, இயேசு அற்புதம் செஞ்சார், அவர் சொன்னதெல்லாம் வாசிச்சிருங்க, அவருக்கு வழியில் நடந்துருங்கன்னு சொல்லாமல் இங்கே வாருங்கள், எங்காலத்தில் வாருங்கள், இயேசு இங்கேருந்து அழைச்சிட்டு இருக்கிறாரு, இயேசு இங்கேருந்து தான் விடுவிக்கிறாரு, இயேசு இங்கேருந்து தான் செய்கிறாரு சொல்கிறாங்க. இயேசு தான் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, எல்லா சபைக்கும் பொதுவானது தானே. அதில் விட்டு தந்திரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போகிறாங்க. இதுதான் அதுக்கு அடிப்படை. நல்லது. ஆகவே இதெல்லாம் இயேசுவால் அனுப்பப்பட்ட தூய ஆவியால் நடக்கிற தீர்க்க தரிசனம் அல்ல, வெளிப்பாடல்ல, அற்புதம் அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். இது முதல் அடிப்படை. ரெண்டாவது, இதுக்கு தன்மையை நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நான் ஒரு சில விஷயம் பார்க்கலாம். இப்போ இயேசு சொன்ன சில வசனங்களை பார்க்குறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை அந்த பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். நல்ல கவனிங்க, பிதாவின் வீட்டின் வாசஸ்தலம் பற்றி சொல்கிறாரு. அங்கே உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் உண்டாக்குறேன்னு சொல்கிறார். நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறார். நான் வந்து இங்கேருந்து உங்களை அழைத்து கொண்டு அங்கே கொண்டு சென்று விடுவேன்னு சொல்கிறார். சரிதானே? வசனம் சரிதானே? சரி. இப்போ யோவான் 18:36 ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியது கிடையாது. என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியதானா, நான் யூதரிடத்துல ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரெலாம் சண்டை போட்டிருப்பாங்க.
அப்படிலாம் நாங்கள் செய்யலை, அரசியல் பண்ணலை. அரசியல்லாம் பண்ணாங்கல்ல, இயேசுநாதரை வச்சு நிறைய விதமான அரசியல் பண்ணுறாங்க. அதில் நான் செய்யலை. தலைவனாக்க என்ன பிடிச்சிட்டு போனாங்க, நான் தப்பி போயிட்டேன். நான் கைகளுக்கு தப்பி தலைவனாக ராஜாவாக விரும்பலை. ஸோ என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்களை இருதான் குழம்பப்படாது, கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. இங்கே இல்லை, எனக்கும் உலக சொந்தம் இல்லை, இது மாதிரிலாம் நான் உங்களுக்கு தரமாட்டேன். இப்போ யோவான் 17:14 வாசிக்கிறோம். இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைச்சது. இயேசு சொல்கிறேன், நான் உலகத்தான் அல்ல, என் சீசர்களையும் உலகத்திலேருந்து பிரிச்சுட்டேன். அது யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைத்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்க நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லியாச்சு. வசனங்களை ரொம்ப மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இப்போ லூக்கா 16:13-15 வரை படிக்கிறோம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொன்னார். இவையெல்லாம் பொருளாசைக்காரராகி பரிசேரம் கேட்டு அவரை பரியாசம் பண்ணாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாய் உங்களை நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறதுன்னு முடிக்கிறார். நல்ல கவனிங்க, பரலோகமும் பூலோகம் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. பரலோகத்தின் எஜமான் பரலோகத்தின் தேவன், பூலோகத்தின் எஜமான் பூலோகத்தின் தலைவனாகிய பிசாஸ், இல்லையா? உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறான்ல லூக்கா 4:5 பிசாசு இயேசு நாட்டு பேசினா இல்லை, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்ட்டு 1 யோவான் 5:19 சொல்லுதில்ல. சரி, அப்போ அது பிசாசு, பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் தேவன் தான். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நீங்கள் வேலை செய்ய முடியாது. இதுக்கு பின்னால் போனீங்க, உலகத்துக்கு பின்னால் போனால் பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு பின்னால் போனால் உலகத்துக்கு பின்னால் போக முடியாது. சரிதானே? எளிதாக புரிஞ்சிடலாம். உடனே அந்த பொருளாசைக்காரர், ஏன்னா உலகத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், பூமிக்குரிய காரியம் உள்ளவங்க தான் பொருளாசை, பண ஆசை, உலக நேசம் உள்ளவங்க. இவங்க தான் பரிசேர். பரிசேர்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள். அது குறிப்பாய் உபாகமம் 28 முதல் 14 பூமியின் உயர்ந்த ஸ்தானம், எல்லா ஜாதிகளோட மேன்மை, ஒரு பெரிய பட்டியல் இருக்குல்ல. இதெல்லாம் உறுதியாக நம்புறவங்க தான் இந்த பரிசேர். அவங்க தான் பரியாசம் பண்ணுறாங்க. அட உலகம் இல்லைங்கிறா, உலகத்து பொருள் ஒன்றும் இல்லைங்கிறா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு முக்கியம் இல்லைன்னு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவார். இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி தான் இயேசுநாதர் பேசுகிறார், இல்லையா? இயேசுநாதர் பேசும்போது அவர் இப்படி தான் பேசுகிறார். இன்னைக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இயேசு பேசின விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படுற விஷயத்துக்கு முற்றிலும் மாறுபாடாக இருக்குதா இல்லையா? கவனிக்கிறீங்களா? மாறுபாடாக எதிராக இருக்குல்ல. அது இயேசு சொன்ன வசனத்தை தான் நம்ம வாசித்திருக்கிறோம். இப்போது இன்னும் சில விஷயங்களை கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. நம்ம இந்த நாட்களில் அது ஏதோ ஜீவன், ஆசீர்வாதம், இல்லையா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கள் இந்த ஜனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதர் சொல்கிறார், இல்லை, அது எவ்வளோ இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது, அது அவனுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னா அந்த விஷயம். அதை நாம் லூக்கா 12:15 படிக்கிறோம்ல. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இது ஆசீர்வாதம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? இது ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இயேசுவின் வார்த்தையில் தான் நம்ம சிந்திக்கிறோம். அவருடைய உபதேசம் எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திக்கிறோம்.
இதெல்லாம் பொருளாசை அல்லது உலக காரியெல்லாம் ஆஸ்தி கிடையாது, ஜீவன் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்கிற காரியத்தை, இயேசு சொல்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். இப்படி இயேசுவின் போதனைகளுக்கும் இன்னைக்கு பேசப்படுற விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்கிற ஒரு காரியத்தை நான் இங்கே புரிந்து கொள்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனுஷன் சொன்னான்ல, நான் நிறைய வருமானம் வந்திருக்கிறது, நான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த நாளில் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானா அது யாருடையதாகும் கேட்ட செய்தியும் நமக்கு இருக்கிறது. அப்போ அவர் இந்த பூமிக்குரிய எந்த காரியத்தையும் ஆசீர்வாதம் மனுஷர் நினைக்கிறது மாதிரி அவர் நினைக்கல. அதுதான் முக்கியமான காரியம். ஸோ இப்படி தான் இயேசுவின் போதனைகள் இருந்தது. அப்புறம் அது லுக்கா 16:15 மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் உலகமே தேவனுக்கு எதிராக இருந்தால் இந்த உலக மனுஷருடைய சிந்தனைகளும் அதுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா பேசிய 2 வசனத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ப நடந்தீங்க. ஸோ உலகம் தேவனுக்கு எதிராக இருக்குது. உலகத்தின் மனுஷருக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாத மனுஷருக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி செயல்படுது. அவங்க தான் உலக பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், மரபெல்லாம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு எதிராக இருக்குது. ஸோ இங்கே சொல்கிறார், மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிற ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது, மேன்மையாக இல்லை, அது மேன்மையுடையதாக இல்லை, எதிராக இருக்கிறது அப்படின்னு இயேசு சொல்கிறார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லக்கூடிய இயேசுனுடைய போதனை தானே பார்த்துருக்கோம். இது இயேசுனுடைய போதனை தானே. சரி, இந்த போதனையின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்க தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிடலாம், அற்புதம் செஞ்சிடலாம், அநேக காரியம் செய்யலாம், நல்லதுதான். அவங்க செய்யலை. இப்போ இயேசு நாமத்தில் தான் செஞ்சால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அந்த இயேசுவை நம்ம சீசனாக இருக்கணும். அந்த இயேசுவுக்கு பின்னால் இந்த ஜனங்கள் இயேசுக்கு சீசனாக மாட்டாங்க. இந்த ஆள் ஒருத்தன் சொல்லுவான்ல, அவன் பின்னால் போயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. சரிப்பா, இயேசு நாமத்தில் சொன்ன நீ போ, நான் என்ன இயேசுக்கு பின்னால் போகிறேன், அவருக்கு சீசர் ஆகிறேன், அவர் சொன்ன மாதிரி செய்கிறேன்னு படிக்க போயிருந்தா இவன் கள்ளங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. டேய், நீ எங்கேருந்துடா வந்தா? நீ இன்னும் இயேசு நாமன்னு சொன்னா, இப்போ இயேசு சொன்னது நான் அவருக்கு சொன்னது, அவர் செஞ்சது வாழ்க்கையை வாசித்தா, நீ சொன்னதுக்கும் உனக்கு பிரசங்கத்துக்கும் உனக்கு உபதேசத்துக்கும் சம்மந்தமே இல்லையாடா? இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏதோ இயேசு நாமத்தில் சொல்லிட்டேன், தப்பிச்சேன், பைபிள் கயிறு இருக்கிறனால தப்பிச்சேன், 2000 வருஷமாக எழுதி தந்துட்டார். அது ஓசியா 8:12 சொன்ன மாதிரி என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அது அந்நிய காரியமாக எண்ணினால தான் இவங்கெல்லாம் அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் பின்னால் போகிறாங்க. ஏசுநாதரை பிடிச்சிருந்தா, அடா வித்தியாசமாக இருக்கப்பா, நீ யார், எங்கேருந்து வந்தா, ஏமாற்றி போட பார்த்தியே, அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டான். இப்போ நடக்கிறதெல்லாம் இவங்க இது ஏசுநாதரை விட்டுட்டு அங்கே ஃபாலோ பண்ணி, அந்த ஸ்பிரிட்டுடைய தன்மை அப்படி தான் போகும், அவங்கள அங்கே தான் இழுத்துட்டு போகும். எவன் அற்புதம் செஞ்சானோ அவன் தான் இவங்களுக்கு தெய்வம் இல்லையா? அப்படி கொண்டு போயிடும். அது எங்கேயும் சரிதான், எப்படியும் சரிதான். ஸோ இதில் நாம் விழிப்பாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நிலைமை. ஆகவே இன்றைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்கள் இயேசு நாமத்தில் நடந்தாலும் அது இயேசுவின் உபதேசத்தில் மாதிரியை பிரதிபலிக்கவில்லை. ஆகவே தான் அக்கிரம செய்யக்காரரே, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன நாமத்திலலாம் செஞ்சுருக்கலாம், மற்ற 7:21 சொன்னார்ல, அதை இந்த பகுதியில் வழங்கிக் கொள்கிறோம். அப்புறம் மற்ற 4:17 இயேசு பண்ண முதலாவது பிரசங்கம், அது முதல் இயேசு மனந்தர்மங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு தான் பிரசங்கம் பண்ணினார். பூலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தை நான் தர்றேன், உங்கள் பேரெல்லாம் நான் பெருமைப்படுத்துகிறேன் அப்படி சொன்னார். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறான்னு சொன்னார்ல. அவர் நானே தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னால் ஒன்றை பெருமைப்படுத்துவேன்னு அவர் சொல்வாரா? எதுக்கு சொல்லணும்? நீங்கள் தாழ்மையாக இருங்க, தலைவனாக இருக்க விரும்புகிறேன், தொண்டனாக இருக்க கடவுள்லாம் படிப்பிக்கிறார். தாழ்மை, நான் சாந்தம், மனத்தாழ்மை படின்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். உங்கள் பாதத்தை அந்த கர்த்தருடைய பந்தியிலே பாதத்தை கழுவுறாருல, தாழ்மையை காட்டுறாருல, தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன். அப்போ தாழ்மையாக தான் இருந்தார். தாழ்மையாக இருங்கன்னு படிப்பிச்சார், தாழ்மையை மாதிரி காண்பிச்சார். இப்போ இவங்க சொல்கிறாங்க பெருமைப்படுத்துவேங்கிறாங்க, அவன் பேரை பெருமைப்படுத்தும். ஏசுநாதர் அப்படி ஒரு பெருமை தேடலையே, அப்படியே சீடரில் தேடலை, எங்கேயாவது தேடினாங்களா? ஸ்தானம் தேடினாங்களா? இல்லையே.
சட்டையை கிழிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் சாதாரணமான மனுஷர் தானே, பாடுள்ள மனுஷர். ஆமாம், தேவர்கள் இறங்கி வந்திருக்காங்க, தேவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த லீஸ்திரா தானே, அந்த பட்டணத்தில் அந்த அவர்கள் அந்த ஒரு மனுஷன் கால் வழங்காதவனாக இருக்கிறான், அவனை சுகமாக்குறார். அற்புதம் செஞ்சோன்னா அவங்க வர்றாங்க. வந்து தேவர்கள் இறங்கி வந்திருக்காங்க. அவங்க தேவர்கள், அவங்க ஜூபிட்டர், மர்க்குரி அப்படிலாம் தேவரெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லி மாலையெல்லாம் கொண்டு வந்து இவர்களுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்கள் வந்து தேவர்கள் கிடையாது. அதை வந்து அப்போஸ்தலர் 14:8 லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த மாதிரி சப்பானி, ஒரு கால் நடக்கலை. இப்போ பவுல் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தான். பவுல் நீ எழுந்து கால் ஊர்ந்து நிமிர்ந்து நெல் என்று சத்தமாக சொன்னோன்னா அவன் எழுந்து நின்றுட்டான். 10 11 பவுல் செய்து ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று லிக்கவேனியா பாஷையில் சத்தமிட்டாங்க. பர்னபாவை ஜூபிட்டர்னும் பவுல மர்க்குரி என்று சொன்னார்கள். எல்லாரும் வந்து அது 13 அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த பூசாரிகள், ஜூபிட்டர் கோவில் பூசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார். ஆமாம், நம்ம தெய்வம் வந்துட்டு எவ்வளோ கள்ளத்தனம் பண்ணுறான் பிசாசு. 2 அப்போஸ்தலர்கள் வந்திருக்காங்க, தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்காங்க. உடனே அவனை திருப்புறான், நம்ம வணங்குற தேவன் தான் வந்திருக்குன்னு அங்கே கொண்டு போகிறான். எவ்வளோ சாமர்த்தியம்! எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி தான். அற்புதம் செஞ்சாலும் அங்கே கொண்டு போயிடுவான். கொண்டு போகிறாங்கல்ல, சொன்னல, அற்புதத்தை செய்வாங்க, உடனே அந்த அற்புதம் செய்தவர்களுக்கு பின்னால் போகிறாங்கல்ல. இது மாதிரி தான் அந்த காலத்திலே நடந்திருக்கு. அப்போது 14 அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீங்க? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர். இந்த வீணான தேவர்கள் எல்லாம் விட்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனது நாங்களும் தேவனும் கிடையாது. நீங்கள் வச்சிருக்கிறதும் தேவன் கிடையாது. வானத்தையும் பூமியை உண்டு பண்ணதான் தேவன். அவரை ஆராதிக்கணும், சேவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? தங்களை காட்டலை. இவர் மூலம்தான் அற்புதம் நடந்து. நான் தான் தேவன்னு சொல்லியிருக்கலாம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாங்கள்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை. அந்த மாதிரி அவங்க செய்யலை. செய்யாமல் தங்களை தாழ்த்தினார்கள். அப்போ தாழ்மை, இயேசு தாழ்மையை காட்டி கொடுத்தார். ஆனால் இவங்கெல்லாம் பெருமை, பெருமைப்படுத்தும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ சொல்லலாம், அதுதான் சொல்லியிருக்கான். தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாதிருங்க, ஒரு தாழ்மையாக அன்பாக மனதுருக்கமாக இருங்க, இப்படி தானே சொன்னாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? பெருமைப்படுத்துவேன், மேன்மை, பெருமை விதைக்கிறாங்கன்னா அது பிசாசு. இது பிசாசு. நான் அவனுடைய உபதேசம் ஒன்று கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்ல. சரி, இப்போது இயேசு பரலோக ராஜ்யம் சமீபம்னு பிரசங்கம் பண்ணார். அப்படிதான் 4:17 சொல்லுது. பூலோக ராஜ்யம், பூலோக மேன்மை சொல்லலை. பரம்னா மேலே, பிதாவின் வீடு, அங்கே வாசஸ்தலம்லாம் வசனம் இருக்குது. இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானம், பூமியின் உயர்ந்த ஸ்தானம், அதான் பேர் நான் சொன்னேன்ல. இது மாதிரி காரியங்க தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது பூலோக உலகத்தின் ஆவி, இது பரலோகத்தின் ஆவியில், இயேசு அனுப்பின ஆவியில், இயேசுக்குள்ளே இருந்த ஆவியில். இப்போ மத்தேயு 10:7-8 வந்தால் அவர் சொல்வார், நீங்கள் போங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு தான் பிரசங்கம் பண்ணுங்க. பூலோக ராஜ்யத்தை பேசுகிறாங்க, பூமியின் உயர்ந்த ஸ்தானம் பேசுகிறாதுங்க. பரலோக ராஜ்யம் சமீபம்னு தான் பிரசங்கம் பண்ணுங்க. அது வியாதியை சுகமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசை துரத்துங்க, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சரியா? அப்போ இந்த அற்புதம்லாம் எதுக்கு செய்கிறதுன்னா, நீங்கள் பேசக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் செய்தி இருக்குல்ல, அந்த செய்தியை மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதா இல்லையா? விசுவாசிக்கத்தக்கதாக அது நீங்கள் அற்புதங்களை செய்யணும். அப்போ அற்புதங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், அற்புதத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அப்போஸ்தலர் பேசுகிற அந்த பரலோக ராஜ்ய சுவிசேஷத்தை. ஏன்னா பூலோக ராஜ்யத்தை பற்றி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு சில விஷயம் ஏன்னா நம்ம பார்க்குறதில்ல.
அவங்க விளங்கிடுவாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தை சொல்லும்போது அவங்க நம்புறதுக்கு அதுக்குரிய அடையாளம் அற்புதம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அப்போஸ்தலர் 5:12 5 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம். அவர்கள் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்து அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் 3 வசனம், அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாய் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினாலே செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். எதுக்கு? கிருபையுள்ள அவர்கள் பேசின பரலோக ராஜ்ய சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தும்படி தான் அற்புதங்களை செஞ்சார். சரிதானே? இப்போ அற்புதங்கள் எதுக்கு நடக்குது என்கிறத இப்போ நாம் புரிகிறோம். இது நாம் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு செய்யலை. தங்களுக்கு வேறு பெனிஃபிட்ஸை தான் இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுங்கன்னு வேறு சொல்லிட்டாரு. அதுக்கு செய்யலை. பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ சத்தியங்களை ஜனங்கள் விசுவாசிக்கும்படி தான் இந்த அற்புதங்கள் நடக்குது. அதனால தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பேசி அற்புதம் செய்யுங்க. இல்லைனா அற்புதங்களை செஞ்சு பரலோக ராஜ்யத்தை பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை செய்திகளை பேசுங்க. இன்னைக்கு பரலோகம் பேசலை, பரலோக தேவனுடைய ராஜ்யம் சித்தம் ஒன்றும் பேசலை. பூலோக ராஜ்யத்தை பேசுகிறதுக்கு இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லுவாங்க. அப்புறம் உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிற அற்புதத்தை செய்வார்னு சொல்லுவாங்க. இதுதான் பிசாசு சொல்லிட்டான், எனக்கு இஷ்டமானவனுக்கு இந்த உலகத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். இயேசு உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாருங்க. இவங்க என்ன பேசுவாங்க? இயேசு அற்புதம் செய்வார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார், அதை செய்வார், இதை செய்வார்லாம் தந்திரமாக சில வேலை பழைய ஏற்பாட்டில் இருந்தால் தான் வசனம் வேத புரட்டான் எடுத்துகிட்டு வருவாங்க. இயேசுவே சொல்கிறார் உலகம் கொடுக்குற போகிறார், நான் தரல. அப்போ பிசாசான்னு சொல்கிறாங்க. பிசாசின் சுவிசேஷத்தை இயேசு நாமத்தில் அற்புதம் செஞ்சு இவங்க ஸ்தாபிக்கிறாங்கிறது தானே உண்மை. அதுதானே உண்மை. சரி, ஆக இப்போ இருக்கிற ஆவிகள் இயேசுவால் வந்ததல்ல என்கிறதையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவி அல்லங்கிறதை கொஞ்சம் தெளிவாகவே நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனத்தில் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு பற்றி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் போனோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படி தான் சொன்னாங்க. பூலோக ராஜ்யத்தின் நான் உபத்திரவப்பட்டு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும்னு சொல்லலை. பல வேளை என்று சொல்லக்கூடிய செய்தி அப்படி இருக்கும். தாவீது வனாந்தரத்தில் அலக்களிக்கப்பட்டான், அப்படி இருந்தான், இப்படி இருந்தான், அவன் ராஜாவாய் உட்கார்ந்துட்டு. யோசேப்பு இப்படி பாடுபட்டான், பட்ட பாடெல்லாம் தெரியும், அவன் மந்திரி ஆயிட்டான். யோபு சோதனைகளை செய்தான், 2 உலகத்தில் ஆஸ்திகளை பெற்றான். இதுதான் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல. இவங்க பேசுகிறது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆறுதலாய் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. கடைசியில் கல்லறை மலர் விளையம் தான் கிடைக்கும் இவனுக்கு. ஒரு பயலுக்கும் வேற ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைல்ல. இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்னது, நாம் இங்கே நிறைய உபத்திரம் தான் இருக்குது, அது வழியாக பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம்னு சொன்னாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம் வேறு, இந்த கள்ளத்தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரம் வேறுன்னு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். 2 பேதுரு 1 அதிகாரம் 12-13 2 பேதுரு 3:12-13 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடைய காத்திரங்கள். அந்நாளிலே வானங்கள் வந்து அழிந்து போதங்கள் எரிந்து உரிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ இந்த உலகெல்லாம் அழிஞ்சிரும், எரிஞ்சிரும், தேவன் இருப்பார். அவர் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அங்கே அவர் தான் ஆட்சி செய்வார், நீதி வாசமாக இருக்கும். அந்த வெளிப்படுத்தல் 21:4-3 பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று, மனுஷருடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அவருடைய தேவன், அவருடைய தேவன், அவருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. இனி கண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, பழசெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாத்தையும் புதுசாகிறேன். சரிதானே? எல்லாவற்றையும் புதிதாகிறேன். 22:3 வாசிக்கிறோம், இனி ஒரு சாபம் இருக்காது, ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்கே ராஜாவாக இருக்க போகிறார். பிதாவாகி தேவன் இயேசுவை ராஜாவாய் அந்த புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு ராஜாவாக வைக்க போகிறாருங்கிறது அந்த செய்தி. ஸோ இதுதான் இங்கே பரிசுத்த இயேசுவும் இயேசு சீடர்களும்
பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பரிசுத்தவான்களும் செய்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விசுவாச அடிப்படை பிரமாணத்துக்கு ஏற்ப நாம் கேட்கிற வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் இருக்கிறதா, இல்லை அதுக்கு வெளியே போகுதா? இங்கே நடக்கிற அற்புதங்களை வச்சுட்டு அடுத்தது இவங்க என்னல்ல எங்கே கொண்டு போகிறாங்க என்கிறதெல்லாம் நான் சிந்திக்கும் போது இந்த சரியான தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நாம் வேறுபடுத்தி பார்த்து கண்டுபிடித்து கொள்ள முடியும். சரிதானே? கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது. நான் சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது தேவன் நமக்கு அருளப்பட்டது ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, பரிசுத்த ஆவியின் கிருபையினாலே நாம் வேறு வரங்கள் உள்ளவர்களாக மாறுறோம். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிற வார்த்தை உடையவன் இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ப சொல்லணும், அதுக்கு வெளியே இருக்கப்படாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு விஷயத்தை நாம் புரிகிறோம். இப்போ பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து செயல்படும் போது நமக்குள்ளே வரம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு அதுக்கு நடைமுறை என்னது என்கிறதையும் இங்கே நாம் சிந்திக்கிறோம். அது நம்முடைய செயல்பாட்டில் தெரியும். அந்த ஆவியானவருடைய அனுபவம் வந்த பிறகு பல வேறுபாடு. சில வேளை நாம் சிலருக்கு பேசும்போது அல்லது பிரசங்கத்தில் பேசும்போது நான் அதை உணர்ந்திருக்கேன், தெரியாது, அப்படியே சும்மா பேசிகிட்டே இருப்போம். அந்த ஆளுக்கு காரியங்களை பேசிகிட்டு இருப்போம், மறைவானவரில் பேசியிருப்போம். நான் பிரசங்கத்தில் எனக்கு செய்தி வரேன், எங்கேயோ போகிறேன், எங்கேயோ நிற்கிறேன், பேசுகிறேன், பார்த்தா ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. அந்த ஆளுக்கு பேசினார், இந்த ஆளுக்கு பேசினார். கரெக்டாக சில பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பாஸ்டர்மார் திரும்பி சில ஆளுகளை பார்ப்பாங்க, உனக்கு என்ன வருது அப்படின்னு. நான் கவனிச்சிருக்கேன். ஸோ நமக்குள்ளே இப்படி ஒன்று செயல்படுறதுங்கிறத மற்றவங்கள் மனசிலாக்குவாங்க, நாமும் கூட ஒரு கட்டத்தில் மனசிலாக்கிடுவோம். ஆமாம், நம்ம ஏதோ பேசியிருக்கோம்ல, ஆமாம் ஏதோ எனக்கு தெரியாத சொல்லியிருக்கேன்ல, நடந்திருக்குல்ல. இது நம்ம நடைமுறையில் நாம் விளங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அது மாதிரி நமக்கு ஜெபிக்கணும்னு தோணுது, ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறோம், கையை வச்சு ஜெபிக்கிறோம், ஜெபித்தோன்னா அந்த வியாதி குணமாகுது, அப்போ சுகமளிக்கும் அதிகாரம் செயல்படுது என்கிறத புரிய ஆரம்பிக்கிறோம். ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி தலையில் கை வச்சு அந்த ஆள் சுருண்டு விழுந்து ஐயா அப்போன்னு அலறி அடிக்காருன்னா பேய் போகிற அதிகாரம் செயல்படுது. இது அனுபவத்தில் நம்ம பார்க்குற விஷயம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்குள்ள அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் இல்லையா, அந்த பரிசுத்தாவின் வரத்தில் முதலாவது வர என்னதுன்னா அது ஞானத்தை போதிக்கிற வசனம் அப்படின்னு இருக்குது. ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம் அப்படின்னு இருக்குது. ஞானம்னா தேவ ஞானம், பரலோகத்துக்குரிய ஞானம், மறைவான ஞானம், நித்தியத்துக்குரியதான் ஞானம் என்கிற வார்த்தை. அதான் மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய அறிவில்லை, தேவ ஞானத்தை பேசுகிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்குரிய ஆழமான காரியங்களை, சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். பேதுருவிட்ட சொல்கிறார், நீ பேதுருவா இருக்கிறார், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன், நீ கட்டுகிறது உனக்கு கட்டப்படும் அப்படின்னு இயேசுநாதர் பேதுருவிட்ட சொல்கிற வார்த்தை இருக்குது. அது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் என்ற வார்த்தையை அவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு வரணும்னா பரலோக ஆவி வந்தால் தானே வர முடியும் இல்லையா? அது ஒரு முக்கியமான காரியம், இயேசு சொல்லிட்டார். அப்போ பரலோக ஆவி வந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்கிறதை நான் புரிந்து கொள்கிறோம். அது மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, அதுக்கு முன்னால் 15:18 நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியம்தான் தேவ ஞானம், ஞானத்தை போதிக்கிற வசனம் அப்படின்னு அந்த பகுதி, அந்த ஒரு வரத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது இதைத்தான் குறிப்பிடுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 1 கொரிந்தியர் 2:9 அது எங்கே பேசுகிறோன்னா 6 நம்ம படிக்கிறோம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை இல்லை, அதுதான் அறிவுன்னு வைக்கணும், அடுத்து பார்க்கலாம். இப்பிரபஞ்சத்தின் ஞானம் இல்லை, அழிந்து போகிற இப்பிரபஞ்சத்தின் பிரபலுடைய ஞானம் இல்லை,
உலக தோற்றத்துக்கு முன்பு தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவளை கண் காணலை, காது கேட்கல, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோணலை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ அந்த ஆவியானவர் ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, விளக்கம், செய்தி இல்லையா, மெசேஜ், அதை கொடுக்குறார். அந்த வரம் பெற்றவர்கள் அந்த மாதிரி ஆழமான தேவ ஞானத்தை பேசுவாங்க. அது வரம். ரெண்டாவது, வேற ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்துகிற வசனம். ஞானம்னா பரலோகத்துக்குரியது, அறிவுனா உலகத்துக்குரியது, பூலோகத்துக்குரியது. சரியா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ சிலருக்கு பூலோக வெளிப்பாடு கிடைக்குது. உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, கர்த்தர் சுகமாக்குறார் சொல்லலாம். உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் விடுதலை தர்றாரு சொல்லலாம். சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். அல்லது உங்களுக்கு இப்படி ஒரு காரியம் தேவன் உங்களுக்கு செய்வார், நீங்கள் கர்த்தருடைய கருத்திலே அமர்ந்துருங்க சொல்லலாம். ஆனால் எதுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படி சொல்லிட்டு உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாருன்னு நீ பேசக்கூடாது. உனக்கு வேண்டியது என்ன வேணும், உண்ணும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்கலாம். உங்களுக்கு வீடு வேணும், உங்களுக்கு அவசியமான காரியங்கள் வேணும், கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு வாக்கியம் பண்ணுவார். கலங்காதுங்க, பயப்படாதுங்க, விசுவாசத்தில் உறுதியாருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார் சொல்லலாம். தேவைதானே? உங்கள் தேவையில் என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்ல. தேவை வேணும்ல, உலகத்துக்குரிய தேவை வேணுங்க, சரீரத்துக்குரிய தேவை வேணுங்க. இல்லைன்னா சொல்லலையே, ஆண்டவர் சொல்லலையே. சாப்பாடு கொடுக்குறார், சுகத்தை கொடுக்குறார், இன்னும் அவசியமானது. அதுக்காக பூமியின் உயர்ந்த ஸ்தானம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பிசாசுக்குள்ளே கிடக்கு. தற்காலிகமாக நமக்கு தேவை இல்லையா? இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, நிலையான நேரம் இங்கே இல்லை. பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சிரும். இங்கே பரதேசிகளை போல இருக்கு. எல்லாம் அப்படி தானே சொல்லுது. பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலம் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் 1 பேதுரு 1:17 சொல்வார். ஸோ இங்கே பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உனக்கு எதுக்கு? மனுஷன் இங்கே உன் பேரை பூமியில் எதுக்கு பெருமைப்படுத்தணும்? அங்கே பரலோகத்தில் இல்லை உனக்கு உண்மை யுத்தம்லாம் ஒழியக்காரனே. எனக்கு தேவன்ல உனக்கு கனம் தரணும். இங்கே எதுக்கு உனக்கு? இதான் தந்திரமான ட்விஸ்ட். அறிவை உணர்த்துறதுன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களில் ரகசியங்கள் வெளிப்படுத்தி இப்படி இருக்குது, அங்கே பிரச்சனை எப்படி இருக்குது, நீ பாவத்தில் இருக்கிறாய் இல்லையா, நீ அக்கிரமத்தில் போகிற, இப்படி போன ஆபத்து, நீ தீமை செய்கிறாய், விட்டுடு, பாவம் தான் உனக்கு இந்த விளைவை கொண்டு வந்திருக்கு, அதை சொல்லணும்ல. அந்த பக்கவாத வேலையை பற்றி சொன்னார். மகனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. சரியா? அவன் பாவம் தான் அவன் காரணம். நீ அதிக கேடானது ஒன்றும் வராதபடி நீ பாவம் சொல்லியிருக்கணும்ல. நீ ஆண்டவருக்கு பாதையில் நட. அப்போது அஸ்திபாரம் கிறிஸ்து அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்லை, அதுக்கேற்ப இருக்கணும். இருக்கு. இப்போ என்ன நடக்கும்னா, இதுதான் இப்படி வந்துட்டு அடுத்தது பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு போயிடுவான். அடுத்தது கிறிஸ்துவன் அவருடைய அதாவது 1 யோவான் 25:26 நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறேன்னு படிக்கிறோம். இவங்க அனித்தியமான ஜீவனுக்குள்ளதே வாக்குறுதின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பிசாசனுடைய தந்திரத்தை தான் சொந்தமாய் பேசுகிற வேத பொருட்டினுடைய தந்திரம் எப்படி இருக்குது. ஸோ வரம் இருக்குது, வரத்தை தவறாக பயன்படுத்துவாங்க. அல்லது இந்த வரம் தேவனால் உண்டானது தானா என்கிற சந்தேகம். ஏன்னா அது அங்கேருந்து அந்த ஆவினால் உண்டானா அவங்க அந்த ஆவியில் தானே அடுத்தது நடத்தியிருப்பாங்க. அதான் பிரச்சனை. இந்த சுகமோ இந்த வெளிப்பாடோ இந்த காரியம் அந்த பரிசுத்த ஆவினால் வந்திருந்தா அவங்க அதுக்கேற்ப ஜனங்களை நடத்தியிருப்பாங்கல்ல. தலைகளை கொண்டு போகிறாங்கன்னா அது வேற எங்கேருந்தே வருது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் நுட்பமாக வழங்கிடணும். இப்படி வரங்கள் சிலருக்கு அற்புதங்கள், சிலருக்கு சில சந்தர்ப்பத்தில் அற்புதம், ஒரு அற்புதமான காரியம். தோமா அப்போஸ்தலர் இந்தியாவுக்கு வந்தாராம், கேரளா பகுதிக்கு வந்தாராம். அது ஒரு ஆத்தங்கரையில் நின்றுட்டு இருந்தாராம். அங்கே உள்ள வேறு வழிபாட்டு தலத்தில் உள்ள புரோகிதர்கள் இங்கே வந்து அந்த ஆற்றுக்குள்ளே நின்று சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இந்த தண்ணியை குவாரி இப்படி மேலே விட்டு போட்டாங்களாம். அந்த தண்ணி திருப்பி கீழே விழுந்துடும், இப்படி தூக்கி மேலே எறிஞ்சாங்க. இவர் பார்த்துட்டு இருந்தார். என்னப்பா நீங்கள் தண்ணி எங்கேருந்து மேலே எறியுதுங்க, திருப்பி கீழே தானே வந்துடுது. சரி, உங்களால் அந்த தண்ணியை மேலே நடத்த முடியும், மக்களை வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணி நீங்கள் அந்த ஆற்றில் இருந்து கோரின இடத்துல அப்படி குளிஞ்சே நிற்கணும், திருப்பி நிறைஞ்சிருது இல்லை, நிறையப்படாது அப்படின்னு கேட்டாராம். நான் கேள்விப்பட்ட செஞ்சு. அது எப்படி முடியும்? அது கடவுள் அப்படி வச்சுருக்கார். அப்படியா? அந்த கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கன்ட்டு இவர் அது மாதிரி செஞ்சு தண்ணி மேலே நின்னது
ஐயோ நீர் தெய்வம், நான் தெய்வம் இல்லை, இயேசுநாதர் தான் தெய்வகுமாரன், அவரை நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு சுவிசேஷம் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அற்புதம். இது மாதிரி சில அற்புதங்கள் நடக்கலாம். நோக்கம் என்னது? இயேசுவை தேவகுமாரனா நமக்கு விசுவாசிக்க கொடுப்பார். அப்புறம் இயேசுனுடைய சுவிசேஷத்துக்கு அவங்களை கீழ்ப்படிய செய்வார். இயேசுவை தான் கொடுக்குறோம், இயேசுவை தான் விசுவாசிக்க செய்கிறோன்னு சொல்லிட்டு இயேசு சொல்லாதில்ல அதுக்கு சொல்ல போகிறீங்க. அப்போ இயேசுவை பயன்படுத்தி சாத்தான் வேலை செய்கிறீங்களா? கேள்வி இருக்குல்ல. இயேசு தான் சொன்னார், இயேசு இப்படி இயேசு தான் கொடுக்குறோன்னா அப்போ இயேசு சொன்ன மாதிரி சொல்லு. ஏசு சொன்னது சொல்கிறதுக்கு தானே அவனை அற்புதம் செய்யணும். பார்த்தியா, இயேசு சொல்லியிருக்காரு, ஏசு செஞ்ச செய்யி, அது செய்யலை, நீ வேற எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ இப்படி வரங்கள் இருக்குது. அது நம்ம செயல்பாட்டில் நமக்கு தெரியும். ஜோமன்னா சுகமாகுது, அப்போ சுகமளிக்கும் வர வேலை செய்யுது, கொஞ்சம் பிசாசு போகுது, அப்போ பிசாசு வரட்டுற வர வேலை செய்யுது. அந்நிய பாஷை வந்துட்டுருக்கு, அப்போ அந்நிய பாஷை வர எனக்கு கிடச்சிருக்கு. தேவ ஞானத்தை பேசுகிற ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கு, அப்போ அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் கிடச்சிருக்கு. சில வேளை இந்த மாதிரி இல்லை பிரச்சனை எப்படி இருக்குன்னு அப்படியே சில வேளை கண் முன்னால் காட்சியாக தெரியலாம். எனக்கு சில சந்தர்ப்பத்தில் அப்படி சில சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கு. ஒளியத்துக்கு போனோம், உங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னா அது சொப்பனமாக பார்த்துருக்கேன். அப்படியே பார்க்குறேன், உட்காந்துருக்கும் போது பார்க்குறேன், அப்புறம் அதுக்கு அர்த்தத்தை புரியறேன். சொப்பனங்கள்னால பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செயல்படுதுங்கிறத வழங்கிக்கலாம், நாம் வழங்கிக்கிட முடியும். வரங்கள் நமக்குள்ளே செயல்படுறத நாமே உணர முடியும், மற்றவங்களும் உணர முடியும். அது ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் உண்டு. அது சாமுவேலை குறித்த வசனம். அது தான் முதல் பெயர் சபா வரைக்கும் உள்ள மனிதர்கள் இவன் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசிதான் என்று அறிந்து கொண்டார்கள். அவனுடைய வார்த்தைகள் விளங்கினது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே தேவன் விட்டுறல அப்படின்னு. அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது இல்லையா? அது முந்தின வசனம் 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் எல்லாரும் வழங்கிட்டாங்க. நான் ஒரு தீர்க்கதரிசி நம்ம சொல்லலை, தானாகவே தெரிஞ்சதில்ல அந்த ஆள் ஒரு தீர்க்கதரிசி தான், அந்த ஆள் ஒரு போதகர் தான், அந்த ஆள் இன்னும் அழைப்புள்ளவர் தான், இன்னும் தகுதி இருக்குங்கிறத தானாக வழங்கிடுவாங்க. ஓகே, அது இப்படி தான் நம்ம அந்த வரங்கள் நமக்குள்ளே செயல்படுறத நம்ம வழங்க முடியும். முக்கியமாக இதெல்லாம் வரங்கள் செயல்பட்டாலும் அந்த ஆள் இயேசுவன் சீசன் தான்ங்கிறத வழங்கணும்ல. அந்த ஆள் அற்புதம் செய்கிறான், ஆனால் இயேசுவுக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி தெரில. இயேசுவின் வார்த்தைகளை அந்த ஆள் பேசலை, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை பேசலை இல்லையா? பேசலை. அவங்க மாதிரி ஒன்றும் இல்லைன்னா அந்த ஆள் எங்கேருந்து வந்தான்னு தெரில. ஏதோ நடத்துகிறான், செய்கிறான், படம் காட்டுறான், ஏதோ நடக்குது. இயேசுக்கும் சம்பந்தம் இல்லையா அந்த ஆளுக்கும்? அப்போஸ்தலருக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால் என்ன செய்வோம்? வரணும் இல்லை, சிந்தனை வரணும் இல்லை. ஆகவே வரங்கள் இயேசுவால் அனுப்பப்படுகிற ஆவியினால் செயல்படுதா? அது இயேசுவின் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துதா? வசனத்தை உறுதிப்படுத்துதா? அப்போஸ்தலருடைய வசனத்தை உறுதிப்படுத்துதா? இதுக்கு சம்பந்தம் இல்லாத லைனில் போகுதா? பரலோகத்தை உறுதிப்படுத்துதா? பூலோகத்தை உறுதிப்படுத்துதா என்கிற சில அடிப்படை இருக்கிறது. வேளை அடிப்படையாக வச்சு வரங்களை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவினால் நடக்கிற வரங்களை புரிந்து கொள்ள முடியும், அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிஞ்சுக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.